ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஜான்ஜிரோம் பேசுகிறேன். Hi everybody, this is me singer Haripriya. Hi எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூப்பர் சிங்கர் ஜீவிதா. எல்லாருக்கும் வணக்கம். My name is Zahin Vijay. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர்சேனா பேசுறேன். Hello, Vinaya Session this side. I will be coming to Geneva, Switzerland on the 28th of March. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்ட் காலன் கண்டோனில் உள்ள பள்ளியொன்றில் பரபரப்பு சம்பவம். குவிக்கப்பட்ட படையினர் 45 மாணவர்களுக்கு சோதனை. சுவிட்சர்லாந்து ரயில்களில் முதல் வகுப்பு நீக்க வேண்டும். வரிச்சோடி கிடக்கும் பெட்டிகள் எதற்கு? இளைஞர்கள் மனுவில் அதிரடி. தன் தம்பியுடன் மனைவி கள்ள தொடர்பு. கையும்மையுமாய் புகைப்படம் எடுத்த கணவருக்கு நீதிமன்றம் தண்டனை. துர்கவ் கிரைஸ்லிங்கன் நகரில் ஆயுதத்தோடு பதுங்கிய நபர் சிறப்பு போலீஸ் நடவடிக்கையால் அதிரடி கைது. தொடரும் ஈரான் போர் தாக்கம். சுவிட்சர்லாந்தில் பெட்ரோல் விலையுடன் வீட்டு கடன் வட்டியும் உயர்வு. சுவிஸில் புலம்பெயர்ந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி தகவல். விதிகளை கடுமையாக்கும் சுவிட்சர்லாந்து. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்லை. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH, உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள ஈரான் தொடர்பான போர் நிலைமை உலகளாவிய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. அதன் தாக்கம் சுவிட்சர்லாந்திலும் உணரப்படுகிறது. குறிப்பாக பெட்ரோல் விலை உயர்வோடு சேர்த்து வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதங்களும் உயரத் தொடங்கின. சுவிட்சர்லாந்தில் தற்போது 10 பெட்ரோல் நிலையங்களில் 9 நிலையங்கள் ஏற்கனவே எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளன. இதனால் வாகன ஓட்டுநர்கள் மாத்திரமல்லாமல் வீடு வாங்கியுள்ளவர்களும் அல்லது வீட்டு கடன் எடுத்திருப்பவர்களும் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளால் ஈரான் தொடர்பான பதட்டம் அதிகரித்த நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்கிறது. இதன் விளைவாக பல நாடுகளில் எரிசக்தி செலவுகள் அதிகரிக்கின்றன. இந்த உயர்வு நேரடியாக நிதி சந்தைகளையும் பாதிக்கின்றன. ரைஃபைசன் வங்கியின் பிரதம பொருளாதார நிபுணர் ஃப்ரைடே ஹசன்மைலே கூறுகையில், நிலையான வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் வீட்டுக் கடன்களின் வட்டி விகிதங்களுக்கான வருமான வளைவு தற்போது உயர்ந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் விலைகள் நீண்ட காலமாக உயர்ந்த நிலையில் தொடர்ந்தால் வீட்டுக் கடன்களின் வட்டி விகிதமும் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என்றார். இதுபோன்ற நிலைமை மிகவும் சாத்தியமானதாக இருக்கலாம் என்று UBS வங்கியின் பிரதம பொருளாதார நிபுணர் கிளவுடியோ சப்புட்டாலி கூறினார். அவரது விளக்கத்தின்படி இந்த ஆண்டின் பிப்ரவரி இறுதியில் போர் பதட்டம் தொடங்கியதில் இருந்து 10 ஆண்டுகள் கால வரையறை உள்ள நிலையான வட்டி வீட்டுக் கடன்களின் செலவு ஏற்கனவே உயரத் தொடங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்குபவர்கள் பெரும்பாலும் நீண்ட கால நிலையான வட்டி விகிதத்தோடு கூடிய ஹைப்போதேக் கடன்களை பயன்படுத்துவது வழக்கமாக உள்ளது. எனவே சர்வதேச அரசியல் பதட்டங்கள், எண்ணெய் விலை உயர்வு மற்றும் நிதி சந்தை மாற்றங்கள் நேரடியாக வீட்டு கடன் வட்டி விகிதங்களை பாதிக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உலகளாவிய அரசியல் பதட்டம் நீடித்தால் எரிசக்தி விலைகள் மேலும் உயர வாய்ப்பு இருப்பதாகவும், அதனால் சுவிட்சர்லாந்தில் வாழ்க்கை செலவுகள் மற்றும் வீட்டு நிதி செலவுகளும் கூட அதிகரிக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் வீட்டு கடன் எடுக்க திட்டமிடும் நபர்கள் வட்டி விகித மாற்றங்களை கவனமாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்று பொருளாதார வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். துர்கவ் கண்டோனில் உள்ள கிரைஸ்லிங்கன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏற்பட்ட பரபரப்பான சம்பவத்தில் ஆயுதத்தோடு தனது குடியிருப்பில் பதுங்கியிருந்த 40 வயதான நபரை துர்கவ் கண்டோனல் போலீசார் நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் கைது செய்தனர். தகவலின்படி ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த 40 வயதுடைய அந்த நபர் ஞாயிற்றுக்கிழமை காலை தனது குடியிருப்பு கட்டிடத்தின் முன்பாக கடும் சத்தம் செய்து சேதப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டுள்ளார். அந்த நேரத்தில் அவர் ஒருவரை மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின் அவர் தனது வீட்டுக்குள் சென்று ஆயுதத்தோடு உள்ளே பதுங்கிக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலைமை குறித்த தகவல் கிடைத்ததும் துர்கவ் கண்டோனல் போலீசார் உடனடியாக சிறப்பு போலீஸ் படையினரை சம்பவ இடத்துக்கு அனுப்பினர். ஆயுதத்தோடு இருந்ததால் பாதுகாப்பு காரணங்களால் பெரிய அளவிலான போலீஸ் படை கிரைஸ்லிங்கன் நகரில் திரளாக அனுப்பப்பட்டது. பாதுகாப்பு நடவடிக்கையாக அந்த குடியிருப்பு கட்டிடத்தில் வசித்து வந்த மற்ற குடியிருப்பாளர்கள் அனைவரும் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் அந்த கட்டிடத்துக்கு முன்பாக உள்ள வீதியும் போலீசாரால் முழுமையாக மூடப்பட்டது. பல மணி நேரங்கள் நீடித்த போலீஸ் நடவடிக்கைக்கு பின் சிறப்பு படையினர் அந்த நபரை அவரது வீட்டுக்குள் இருந்தபடியே கைது செய்தனர். இந்த நடவடிக்கையின் போது யாருக்கும் காயமில்லை. இந்நிலையில் நடவடிக்கை இடம்பெற்ற வேளை அந்த நபர் இருந்த வீட்டுக்குள் தீ ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு படையும் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டது. தீ விபத்து ஏற்படும் அபாயத்தை கருத்தில் கொண்டு தீயணைப்பு வீரர்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக துர்கவ் கண்டோனல் போலீசாரின் பேச்சாளர் மத்தியாஸ் கிராஃப் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் துர்கவ் கண்டோனல் போலீசார் மேலதிகமாக விசாரிக்கின்றனர். அந்த நபர் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார், அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் ஆயுதம் என்ன, சம்பவத்துக்கு பின்னால் உள்ள சூழ்நிலைகள் என்ன என்பவை குறித்து தற்போது விசாரிக்கப்படுகிறது.
சுவிட்சர்லாந்தில் சுகாதார செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு புதிய மாற்றத்தை பரிசீலிக்கிறது. அதன்படி சுகாதார காப்பீட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச டிடக்டிபிள், அதாவது தொகை சுய செலவு தொகையை 300 சுவிஸ் பிராங்கிலிருந்து 400 பிராங்காக உயர்த்தும் திட்டத்தை கூட்டாட்சி அரசு முன்வைத்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் மருத்துவ காப்பீட்டு முறையின் ஒரு பகுதியாக டிடக்டிபிள் எனப்படும் தொகையை நோயாளிகள் முதலில் தாங்களே செலுத்த வேண்டும். அதற்கு பிறகு காப்பீட்டு நிறுவனம் மீதமுள்ள மருத்துவ செலவுகளை ஏற்கிறது. தற்போது 300 பிராங்க் என்ற குறைந்தபட்ச டிடக்டிபிள் தொகையை சுமார் 45% மக்கள் தேர்வு செய்து பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் சுகாதார அமைப்பின் அதிகரித்து வரும் செலவுகளை சமாளிக்க மக்கள் மருத்துவ சேவைகளை பயன்படுத்தும் போது அதிக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாற்றம் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கென கூட்டாட்சி அமைச்சர்கள் சுவிட்சர்லாந்தின் சுகாதார காப்பீட்டு சட்டமான பெடரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்டில் திருத்தம் செய்யும் முன்மொழிவை தற்போது ஆலோசனைக்கென வெளியிட்டனர். அரசாங்கம் வழங்கிய விளக்கத்தின்படி 1996 ஆண்டில் லாமல் சட்டம் அமலுக்கு வந்த காலத்திலிருந்து சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் ஏற்க வேண்டிய செலவுகள் தற்போது 3 மடங்கு அதிகரித்துள்ளன. மருத்துவ சேவைகள், மருந்துகள் மற்றும் சிகிச்சை செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதும் இந்த உயர்வுக்கு முக்கிய காரணங்களாகும். அரசாங்கத்தின் கருத்தின்படி டிடக்டிபிள் தொகையை உயர்த்தினால் மருத்துவ செலவுகளின் ஒரு பகுதியை மக்கள் நேரடியாக ஏற்க வேண்டியிருக்கும். இதனால் தேவையற்ற மருத்துவ சேவைகளை பயன்படுத்துவது குறையலாம். அதே நேரத்தில் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களின் செலவுகளும் ஓரளவு குறைய வாய்ப்பு இருப்பதால் காப்பீட்டு பிரீமியம் அதிகரிப்பின் அழுத்தத்தையும் குறைக்க முடியும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுகாதார காப்பீட்டு பிரீமியம் உயர்வது பொதுமக்களுக்கு பெரிய பொருளாதார சுமையாகவே மாறுகிறது. இதை கட்டுப்படுத்த பல்வேறு மாற்றங்கள் குறித்து அரசு மற்றும் அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து விவாதங்கள் இடம்பெறுகின்றன. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த டிடக்டிபிள் உயர்வு திட்டம் இந்த விவாதத்தின் ஒரு பகுதியாகும். இந்த முன்மொழிவை குறித்து அரசாங்கம் தற்போது ஆலோசனை செயல்முறையை தொடங்கியது. அரசியல் கட்சிகள், சுகாதார அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பல தரப்புகளிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்ட பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் இயங்கும் ரயில்களில் முதல் வகுப்பு வசதியை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு புதிய மனு தற்போது கவனம் பெற்றுள்ளது. பொதுவாக 2ஆம் வகுப்பு பெட்டிகளே நிரம்பி நிறைந்திருக்கும் நிலையில் முதல் வகுப்பு பெட்டிகள் பல நேரங்களில் காலியாகவே இருப்பதாக கூறி இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் சங்கமான டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் அசோசியேஷனின் இளைஞர் பிரிவு இந்த மனுவை தொடங்கியுள்ளது. ரயில் பயணங்களில் இருக்கை பற்றாக்குறை அதிகரித்து வரும் சூழலில் கிடைக்கும் இடத்தை அனைவருக்கும் சமமாக பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த மனு தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை சுமார் 13,000 பேர் வரை கையொப்பமிட்டுள்ளனர். குறிப்பாக வேலை நேரங்களில் மற்றும் அதிக நெரிசல் காணப்படும் நேரங்களில் 2ஆம் வகுப்பு பெட்டிகள் மிகுந்த நெரிசலோடு இருக்கும் போது முதல் வகுப்பு பெட்டிகள் பல இடங்களில் வெறிச்சோடியதாக காணப்படுவது குறித்து பல பயணிகள் ஏற்கனவே குறை கூறி வந்தனர். இந்த மனுவை ஆதரிப்பவர்கள் கூறுகையில் ரயில்களில் முதல் வகுப்பு இருப்பது சமூகத்தில் உள்ள வர்க்க வேறுபாட்டை தொடர செய்கிறது. போக்குவரத்து சேவை அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களின் கருத்து. இந்த மனு முயற்சியில் ஈடுபட்டுள்ள சங்க குழு உறுப்பினரான ஆஸ்கர் ஹியூஸ் ரயில் பயணம் போன்ற பொது போக்குவரத்து சேவையில் வர்க்க அடிப்படையிலான பிரிவினை தொடர்வது சரியான நடைமுறை அல்ல என்றார். மேலும் அவர் கூறுகையில் ரயில்களில் முதல் வகுப்பு பகுதியை நீக்கினால் கூடுதல் இருக்கைகள் அமைக்க முடியும். இதன் மூலம் ரயில்களில் சுமார் 30% வரை கூடுதல் இருக்கைகள் உருவாக்கப்படலாம் என்று தெரிவித்தார். இது குறிப்பாக அதிக நெரிசல் காணப்படும் பாதைகளில் பயணிகளுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும். சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து உலகின் மிகவும் திறம்பட செயற்படும் அமைப்புகளில் ஒன்று. இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளில் ரயில் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் குறிப்பாக வேலை நேரங்களில் மற்றும் முக்கிய நகரங்களுக்கு இடையிலான பாதைகளில் ரயில்களில் நெரிசல் அதிகரித்து வருவது குறித்து பல விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் ரயில்களில் முதல் வகுப்பு வசதியை தொடர வேண்டுமா அல்லது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதை மாற்ற வேண்டுமா என்ற கேள்வி தற்போது சுவிட்சர்லாந்தில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இந்த மனுவுக்கு கிடைக்கும் ஆதரவு எதிர்காலத்தில் போக்குவரத்து கொள்கைகள் தொடர்பான அரசியல் விவாதங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று பார்வையாளர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் ஈஸ்டர் திருவிழாவை முன்னிட்டு விற்பனை செய்யப்படும் சாக்லேட் முயல்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு குறைந்துள்ளது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் சுமார் 3.5 மில்லியன் குறைவாக இந்த ஆண்டு சுமார் 19.5 மில்லியன் சாக்லேட் முயல்கள் மாத்திரமே கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன என்று சொக்கோசுயி சங்கம் தெரிவித்தது. உற்பத்தி குறைவதற்கான முக்கிய காரணமாக மூலப்பொருட்களின் விலை அதிகரித்திருப்பதே கூறப்படுகிறது. குறிப்பாக கொக்கோ விலை கடந்த ஆண்டுகளில் உயர்ந்ததால் சாக்லேட் தயாரிப்பு செலவுகள் அதிகரித்தன. அதேவேளை பல உற்பத்தியாளர்கள் முயல் வடிவத்தை தவிர டைனோசர், யூனிகார்ன் போன்ற பல்வேறு வடிவங்களில் இனிப்புகளையும் தயாரித்து வருவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சாக்லேட் முயல்கள் விலை பரப்பில் பெரிய வேறுபாடு உள்ளது. சில முயல்கள் ஒரு பிராங்கிற்கும் குறைவான விலையில் கிடைக்கும் போது சூரிச் நகரில் உள்ள கான்ஃபேசரே ஹொனால்ட் தயாரிக்கும் ஆன்டிக் ஹாசே எனப்படும் பெரிய சாக்லேட் முயல் 363 பிராங்க் வரை விலை பெறுகிறது. அதே நேரத்தில் லிண்ட் கோல்ட் ஹாசே போன்ற பிரபலமான சாக்லேட் முயல்களின் விலையும் இந்த ஆண்டு சுமார் 20% வரை உயர்ந்துள்ளது. லிண்ட் அண்ட் ஸ்பிரிங்க்லி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அரப்னல் லைக்ன கூறுகையில் கொக்கோ போன்ற மூலப்பொருட்களின் விலை உயர்ந்தது இந்த விலை அதிகரிப்பிற்கான முக்கிய காரணம் என்றார். உலக சந்தையில் கொக்கோ விலை தற்போது குறைந்திருந்தாலும் சாக்லேட் உற்பத்தியாளர்கள் நீண்ட காலமாக கொள்முதல் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மூலப்பொருட்களை வாங்குவதால் அதன் தாக்கம் உடனடியாக விலையில் தெரியாது. தற்போது விலை குறைவு நுகர்வோருக்கு பிரதிபலிக்க குறைந்தது 2027 வரை ஆகலாம் என்று தொழில்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே,
ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR Treuhand GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, செய்தி கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள். PR Treuhand GmbH. வங்கி கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 4178 71 52 990. சுவிட்சர்லாந்தின் பெர்ன் கண்டோனில் உள்ள பெர்க்டோஃப் நகரில் 2024 ஜூன் 5ஆம் தேதி இடம்பெற்ற கொலை சம்பவத்தோடு தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து எமன்தால் ஓபரார்கோ பிராந்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் 49 வயதான சந்தேக நபருக்கு எதிராக கொலை அல்லது மாற்றாக நோக்கமுள்ள கொலை குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளது. இந்த வழக்கின் விசாரணைகள் முழுமையாக நிறைவடைந்த பின் குற்றச்சாட்டுக்குட்பட்ட 49 வயது நபர் மீது எமன்தால் ஓபரார்கோ பிராந்திய நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த நபர் தற்போது கொலை அல்லது மாற்றாக நோக்கமுள்ள கொலை குற்றச்சாட்டுகளுக்கென நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டிய நிலை உள்ளது. விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர் பாதிக்கப்பட்டவரை கத்தியால் தாக்கி உயிருக்கு ஆபத்தான காயங்களை ஏற்படுத்தியதாக இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். 2024 ஜூன் 5ஆம் தேதி புதன்கிழமை பெர்க்டோஃப் நகரில் உள்ள மிட்டல் ஒய்க் பகுதியில் அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் ஏற்பட்ட தகராறு கடுமையான வன்முறையாக மாறியது. அந்த மோதலின் போது ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். அவசர உதவி நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட போதிலும் 43 வயதான யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்தின் பின் குறுகிய தேடுதல் நடவடிக்கையிலே சந்தேக நபரை போலீசார் கைது செய்ய முடிந்தது. கைது செய்யப்பட்டவர் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் தற்போது 49 வயதாகியவர் முன்கூட்டிய சிறை தண்டனை அமலாக்கத்தில் உள்ளார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கின் விசாரணை நீதிமன்றில் எப்போது இடம்பெறும் என்பது இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பெர்ன் கண்டோனல் காவல்துறை முன்னெடுக்கிறது. சுவிட்சர்லாந்தில் வேலை செய்யும் பெற்றோருக்கு முக்கியமான சட்ட விளக்கத்தை வழங்கும் வகையில் குழந்தைகளுக்கான கோடை முகாம்களின் செலவுகளும் வரி கழிவுக்கு தகுதியான குழந்தை பராமரிப்பு செலவுகளாக கருதப்படலாம் என்று சுவிஸ் கூட்டாட்சி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு ஜெனீவா கண்டோனின் வரித்துறை முன்வைத்த எதிர்ப்பை மறுத்து வழங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வழக்கில் வேலை செய்யும் ஒரு தம்பதியினர் தங்களுக்கு 2 சிறிய குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கோடை விடுமுறை கால துறைமுகங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் நடத்தப்பட்ட செயற்கை திறன் வகுப்புகள் ஆகியவற்றுக்கான செலவுகளை வரி கழிவாக கணக்கிட கோரியிருந்தனர். ஆனால் ஜெனீவா வரித்துறை அந்த கோரிக்கை நிராகரித்தது. அவர்களின் நிலைப்பாடு என்னவென்றால் இத்தகைய கோடை முகாம்கள் வழக்கமான குழந்தை பராமரிப்பு சேவைகளாக கருதப்பட முடியாது என்பதாகும். இதனை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து சுவிஸ் கூட்டாட்சி நீதிமன்றம் விவகாரத்தை ஆராய்ந்து முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. சட்டத்தில் குழந்தை பராமரிப்பு செலவுகளுக்கான வரி கழிவுகள் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அல்லது சேவைகளுக்கே மட்டுப்படுத்தப்படவில்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. மேலும் கோடை முகாம்கள் போன்ற சேவைகளுக்கான செலவுகளை வரி கழிவாக ஏற்க மறுப்பது வேலை செய்யும் பெற்றோர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலைக்கிடையே சமநிலையை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கும் தடையாக இருக்கும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சுவிட்சர்லாந்தில் பல பெற்றோர் வேலை நேரங்களில் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க கோடை முகாம்கள், தினசரி செயற்பாட்டு மையங்கள் மற்றும் படைப்பாற்றல் வகுப்புகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த புதிய நீதிமன்ற தீர்ப்பானது இத்தகைய சேவைகளை பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு வரி சலுகை பெறுவதற்கான வாய்ப்பை தெளிவாக உறுதி செய்வதாக சட்ட நிபுணர்கள் தெரிவித்தனர். இந்த தீர்ப்பு எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள கண்டோன்களின் வரித்துறை நடைமுறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கை விதிகளை மேலும் கடுமையாக்கும் நோக்கில் புதிய அரசியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் அவர்களோடு தொடர்புடைய அரசு செலவுகளை குறைக்கவும் நோக்கமுடைய ஒரு புதிய கொள்கை முன்மொழிவு தற்போது நாடாளுமன்றத்தில் முன்னேறியுள்ளது. இந்த முன்மொழிவை SVP கட்சி முன்வைத்தது. அதன்படி சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோரியுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பின்னர் அவர்களோடு சேர்ந்து நாட்டுக்குள் வருவதை கடுமையாக கட்டுப்படுத்தும் விதமான புதிய விதிமுறைகளை பெடரல் அரசு உருவாக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நாட்டில் சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வரும் புகலிட கோரிக்கைகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் புகலிட கோரிக்கையாளர்களுக்காக அரசு செலவிடும் நிதியையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் புகலிட கோரிக்கையாளர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தேவை என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டது. இந்த முன்மொழிவு சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தின் கீழவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது. இதனால் சட்டமாக அமலுக்கு வருவதற்கான அடுத்த கட்டமாக அது மேலவையின் ஒப்புதலை பெற வேண்டும். சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற மற்றும் புகலிட கொள்கைகள் குறித்து அரசியல் விவாதங்கள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரிக்கின்றன. குறிப்பாக ஐரோப்பாவுக்கு அதிகரித்து வரும் குடியேற்ற அழுத்தங்களும் சமூக மற்றும் பொருளாதார சவால்களும் இந்த விவாதத்தை அரசியல் ரீதியாக முக்கியமானதாக மாற்றியுள்ளன. இந்த புதிய மசோதா மேலவையிலும் நிறைவேற்றப்படின் சுவிட்சர்லாந்தின் புகலிட கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அமலுக்கு வரலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் உள்ள சோஃபிங்கன் மாவட்ட நீதிமன்றம் தனது மனைவியின் தனிப்பட்ட தருணத்தை புகைப்படமாக எடுத்து அதை வாட்ஸ்அப் மூலம் உறவினர்கள் மற்றும் அறிமுகமானவர்களுக்கு அனுப்பிய 37 வயது நபருக்கு தண்டனை விதித்தது. இந்த சம்பவம் குறித்து ஆர்கவ் சைத்துங் செய்தித்தாள் தகவல் வெளியிட்டது. இந்த சம்பவம் 2024 செப்டம்பர் மாதத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் தனது பணியிட சகோதரரின் திருமண விழாவிலிருந்து வீடு திரும்பிய வேளை முன்பு குடும்பத்தோடு வசித்த வீட்டின் அருகே சென்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. அந்த நேரத்தில் அவர் மற்றும் அவரது மனைவி சுமார் 1 மாதமாக பிரிந்து வாழ்ந்துள்ளனர். இவர்களுக்கு இடையிலான விவாகரத்து நடைமுறையும் இன்னும் தொடர்கிறது. அந்த வீட்டின் அனைத்து விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்ததையும் தனது சகோதரரின் ஸ்கூட்டர் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்ததையும் பார்த்து அவர் சந்தேகத்தோடு வீட்டுக்குள் சென்றார். வீட்டுக்குள் சென்ற வேளை தனது மனைவி தனது சகோதரரோடு ஒரே படுக்கையில் இருந்ததை அவர் கண்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளார். பின்னர் தனது கூறுகையை யாரும் நம்ப மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் அந்த காட்சியை புகைப்படமாக எடுத்தார். பின்னர் அந்த புகைப்படத்தை தனது பெற்றோர், மனைவியின் பெற்றோர் உள்ளிட்ட சுமார் 1 டஜன் நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த புகைப்படத்தை உரையாடல்களில் இருந்து அவர் நீக்கியதாகவும் அது மேலும் பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்ததாகவும் அவர் நீதிமன்றில் விளக்கம் அளித்தார். இந்த சம்பவத்தால் தன்னை மிகுந்த அவமானத்துக்கு உள்ளாக்கியதாகவும் குடும்பத்தினரின் முன்னிலையில் தன்னை கேலிக்குரிய நிலையில் நிறுத்தியதாகவும் கூறி அந்த பெண் போலீசில் புகார் அளித்தார். இதற்கு பிறகும் தனது குழந்தைகள் படிக்கும் முன்பள்ளி அருகே நடந்த வாக்குவாதத்தின் போது மனைவியை மிரட்டியதாகவும் அந்த நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு உள்ளது. வழக்கை விசாரித்த சோஃபிங்கன் மாவட்ட நீதிமன்றம் சம்பவம் இடம்பெற்றது உறுதியாக இருப்பதாகவும் அந்த புகைப்படத்தை அனுப்பிய செயல் தனிப்பட்ட தனி உரிமைக்கு ஏற்பட்ட கடுமையான மீறல் எனவும் தீர்மானித்தது. இதையடுத்து நீதிமன்றம் அந்த நபருக்கு 80 சுவிஸ் பிராங்க் வீதம் 90 நாள் அபராத அலகுகளை கொண்ட மொத்தம் 7200 பிராங்க் மதிப்புள்ள இடைநிறுத்தப்பட்ட பண தண்டனை விதித்தது. அதற்கு மேலாக 1000 சுவிஸ் பிராங்க் அபராதமும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 2500 பிராங்க் நெறிமுறை இழப்பீடும் வழங்க உத்தரவிட்டது. மேலும் வழக்கு செலவுகளை அவர் செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவ்வளவு விவகாரங்களுக்கு பிறகும் இருவரும் தங்களுடைய குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் அமைதியான உறவை பேண முயற்சித்து வருகிறோம் என நீதிமன்றில் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் உள்ள உஸ்னாக் நகரில் அமைந்துள்ள ஒரு பள்ளியில் இன்று காலை 15 வயதுடைய மாணவர் ஒருவர் மிளகாய் ஸ்ப்ரே தெளித்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியது. இந்த சம்பவத்தால் பல மாணவர்கள் கண்களில் எரிச்சலும் இருமலும் அனுபவித்ததால் அவசர சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டன. இன்று காலை 10:45க்கு முன்பாக ஹாஸ்லன் நோய்பவ் எனப்படும் பள்ளி கட்டடத்தின் நடைபாதையில் எரிச்சலூட்டும் ஒரு திரவம் தெளிக்கப்பட்டுள்ளதாக சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இந்த சம்பவத்தின் பின் 14 முதல் 16 வயதுக்குட்பட்ட சுமார் 45 மாணவர்கள், அவசர மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ரப்பர்ஸ்வில் ஜோனா தீயணைப்பு படையின் மருத்துவ பிரிவு உறுப்பினர்களால் பரிசோதிக்கப்பட்டனர். மாணவர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு பின் வீட்டுக்கு திரும்பி அனுப்பப்பட்டனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பள்ளி நடைபாதையில் தெளிக்கப்பட்ட பொருள் மிளகாய் ஸ்ப்ரே என உறுதியானது. அந்த பகுதியில் உள்ள நடைபாதைகள் காற்றோட்டம் ஏற்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டன. சம்பவத்தின் பின் சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறை உடனடியாக விசாரணையை தொடங்கியது. அதன்போது 15 வயதான மாணவன் ஒருவரிடமிருந்து மிளகாய் ஸ்ப்ரே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சென்ட் காலன் கண்டோனின் சிறுவர் வழக்கறிஞர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் தொடர்கிறது. பள்ளி வளாகங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த சம்பவம் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.